இந்த நாளிலும் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆலயத்திலே வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய கிருபையின் சபைக்குள் வந்திருக்கிறீங்க. ஆகையால் உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே போகாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நம்முடைய விசுவாசம் தான் ரொம்ப பெரிதா இருக்கணும். நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார். அவருடைய பிறப்பிலிருந்து கடைசி வரையிலும் அவளை காப்பாற்ற பொறுப்பு ஆண்டவருக்கு தான் உண்டு. பெற்றெடுத்த தாய் தகப்பனாக இருந்தாலும் உறவுகள் அநேகமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் எல்லா வயதுக்கும். அல்லேலூயா. ஆகையால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நேர்த்தியான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நீங்கள் அவர் மீது விசுவாசம் வைத்தபடினால் உங்கள் விசுவாசம் விருத்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அதை பெருக பண்ணுவார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமான ஒரு பெருக்கத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் பலன் கொண்டு திடமனதாக சொன்னார். ஏன்னா அந்த பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறவங்க தான் காரியங்களை சாதிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், ஜீவன் சமுதாயத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு. அதை விட ஒரு பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்ய விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். என்ன காரியம்? 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மோசே தீவிரமாக தரைமட்டம் குனிந்து பணிந்து கொண்டு, பிரைஸ் தி லார்ட், தேவனிடத்திலே தன்னை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாகத்தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகத்தில் மனிதர்களுக்கு முன்னாடி தாழ்த்துறது வேற, ஆனால் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற உடைய அந்த தாழ்மையை பார்த்து அவர் உன்னோடு கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் உடன்படிக்கையின் தேவன். நம்முடைய தேவன் சும்மா அல்ல, அவர் உடன்படிக்கை. அவர் அழைப்பும், நம்மை அழைக்கும் பொழுது சும்மா அழைக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்றைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரோ, அந்த நாளிலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு உடன்படிக்கையை கொடுக்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கை தான் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை என்பது சாதாரணமானதல்ல. அந்த உடன்படிக்கை கடைசி வரையிலும் அந்த உடன்படிக்கையை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அதை ஏற்றுக்கொள்கிற நாமும் அதை கடைசி வரையிலும் காத்துக்கொள்ள வேண்டிய கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பல சூழ்நிலைகள் வரலாம் வாழ்க்கையிலே, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிற உடன்படிக்கை சாதாரணமானதல்ல. கவர்னன்ட். ஹல்லேலூயா. அவர் ஒரு அசூரன்ஸ் கொடுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஒரு அசூரன்ஸ் கொடுக்கிறாருனாக்க
நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், உன்னோடு நான் பண்ணுகிறேன். அல்லேலூயா. என்றைக்கு பணிந்து கொள்ள கூடியவர்களாக நாம் மாறுகிறோமோ ஆண்டவரிடத்துல, என்னைக்கு ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்தக்கூடியவராக நாம் மாறுகிறோமோ அன்றைக்கு உடன்படிக்கை அவர் தொடங்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அல்லேலூயா. நம்ம ப்ராஸ்பரிட்டிஸ் ஆசீர்வாதமா இருக்கிறது வேற, ஆண்டவரோடு இருக்கிறது வேற. ஆண்டவரோடு இருப்பதற்கு உண்டான ஒரு அடையாளம் தான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் தான் உன் ஜனங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அப்ப யாரு? அவருடைய பிள்ளைகள், நீங்க தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களை கொண்டுதான் அவர் செய்ய முடியும். ஒரு மோசேயை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த முடியும். மோசே இல்லைன்னா முடியாது, நீங்க இல்லைன்னா முடியாது, ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இது சும்மா எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. வேதத்தில் மனுஷனை உற்சாகப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அவர் என்றைக்கு இந்த பூமியை உண்டாக்கினாரோ, என்றைக்கு அவருடைய செயல்பாடுகள் இந்த பூமியில வந்ததோ, அந்த நாளிலிருந்து மனிதனை ஒரு விசேஷித்தமானவராகத்தான் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு உடன்படிக்கை கொடுப்பது மாத்திரமல்ல, பூமி நிறைவும் என்னுடையது என்றார். பூமியின் நிறைவும் கர்த்தருடையது. அப்படி இருக்கும்போது உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் அதிசயங்களை செய்வேன். ஹல்லேலூயா. அதிசயம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஜீவனை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஜீவனை கொடுப்பது அவர் மாத்திரம்தான் முடியும். அது பரிபூரணப்பட முடியாது, அவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். அந்த உடன்படிக்கை இது பூமிக்குரிய உடன்படிக்கையாக மாத்திரமல்ல, நித்திய காலமாக 1000 வருஷ அரசாட்சியிலே தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய உடன்படிக்கை. இந்த மாதத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் பேசுறது இல்ல, ஒவ்வொரு நாளும் பேசுறது இல்ல. அது நித்திய காலமாக உங்களுடைய வாழ்க்கையில கிரியை மூலமாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் சொல்றாருன்னா, இந்த பூமியில இந்த உலகத்துடைய அதிபதி பிசாசானவன் என்னிடத்தில் வருகிறான், இடத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்துடைய அதிபதி, பூமியின் நிறைவும் கர்த்தருடையதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் உலகத்துடைய அதிபதி பிசாசு சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். மோசம் போக்குகிற பிசாசு, குறைபாதகன் பிசாசு, யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி அலையக்கூடிய பிசாசு. பிரைஸ் தி லார்ட். தேவனிடத்திலிருந்து, தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்திலிருந்து மனிதனை பிரித்து வைக்க வேண்டும் என்று அங்கராய்த்து அலைந்து திரிகிற பிசாசு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது நடக்கத்தான் செய்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய வரங்களையும், தேவன் நம்மோடு கூட இருந்து செய்ய போகிற அதிசயங்களையும் நாம் அனுபவிக்க விடாதபடி, அதன் மூலமாக இந்த ஜனங்கள் ரட்சிப்புக்குள் நாம் கொண்டு வராதபடி, தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்பதை இந்த பூமியிலே உள்ள ஜனங்கள் அறியும்படி செய்கிறதுக்கு தீவிரமாக செயல்படுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழை எளிய மக்களுக்கு, திக்கற்றவர்கள், வறுமையினால் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிகாரியாக இந்த பூமியில வந்தார். பிரைஸ் தி லார்ட். நம்ம ரட்சிப்புக்குள் நடத்த மாத்திரமல்ல, பிரைஸ் தி லார்ட், நம்மை ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரமல்ல, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, அதை விட ஒரு காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார், எனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் பூமி எங்கும் சொல்லப்படாத, செய்யப்படாத உடன்படிக்கை. பிரைஸ் தி லார்ட்.
ஒரு தேசம் இன்னொரு தேசத்தோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அதை அவர்கள் காத்துக் கொள்கிறார்கள் என்றால் காத்துக் கொள்வதல்ல. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல, உடன்படிக்கையிலே உண்மை உள்ள தேவன். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, அவன் பணிந்து கொள்ளும் போது, நாம் தேவனிடத்திலே பணிந்து கொள்ளும் போது, நம்ம சுற்றி என்னென்ன நடக்கட்டும், அதை பற்றி don't bother about anything. Hallelujah. Praise the Lord. நாம் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவரை பணிந்து கொள்ளும் போது உனக்கு உடன்படிக்கையை கொண்டு வருகிறார். Praise the Lord. Hallelujah. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்னாடி செய்வேன். நீங்கள் ஆண்டவரோடு இருப்பீர்களானால், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பது உண்மையானால் அதிசயத்தை நிச்சயம் செய்வார்கள். Praise the Lord. Hallelujah. நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் பார்க்கவே மாட்டார். Praise the Lord. உனக்கு அவர் போதுமானவராக இருப்பார். Hallelujah. அதுவும் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அப்ப எல்லாரும் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள், இந்த எல்லாம் இந்த சமுதாயமே அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற செய்கையை காண்பார்களாம். இயேசுவும் கூட இருக்கிறாருப்பா, அபிஷேகம் கூட இருக்குப்பா, தேவ ஆவியானவர் கூட இருக்கிறாருப்பா. ஹல்லேலூயா. அது மாதிரி நம்ம வாழும்போது சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரும் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்லுவாங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, இன்னும் சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா. உன் கூட ஆண்டவர் இருக்கார். அதை பொருளாதாரத்தை பார்த்து சொல்வதல்ல, நம்முடைய படிப்பை பார்த்து சொல்வதல்ல, நம்முடைய வாய்ப்புகளை, சமுதாயத்தை நாம் எந்த நிலையில உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்று பார்த்து சொல்வதல்ல. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை, அவர் உன்னோடு கூட இருந்து செயல்படுகிறார் என்பதை இந்த உலகம் சொல்லும், உலகத்தில் உள்ள மக்கள் சொல்வார்கள். ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்போ கூட இருந்து நான் செய்கிற காரியம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். செங்கடலை இரண்டாக பிரித்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் அதிசயத்தினுடைய தேவன். அவர் வேதம் சொல்வது, தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை தேவன் தாவீதுக்கு என்ன உடன்படிக்கையை கொடுத்தாரோ அதை செய்து முடிப்பார். ஆபிரகாமோடு என்ன உடன்படிக்கை பண்ணாரோ செய்து முடித்தாரு. Praise the Lord. ஹல்லேலூயா. ஆகையால் அவர் என்ன உங்களை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறாரோ அது நிச்சயமாக செய்வார். Praise the Lord. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து விடக்கூடாது, பிரச்சனையை பார்த்து பயந்து விடக்கூடாது. அது ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் மாற்றுவார், ஒரு நிமிஷத்தில் மாற்றுவார். காரணம், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிற தேவன், ஆழத்தினுடைய மறைப்புகளை வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஆகையால் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அப்படி செய்யும் போது அவர் என்ன செய்ய நினைக்கிறாரு, மற்ற காரியத்திலெல்லாம் அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறாரு. வேதம் என்ன சொல்கிறது? மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. அப்ப தடைகளை நம்ம நீக்க முடியாது. தடைகளை கொண்டு வருகிறவன் பிசாசு. Praise the Lord. தடைகளை கொண்டு வருகிறவன் பிசாசு, தடைகளை ஏற்படுத்துகிறவன் பிசாசு.
அதனால அவனை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நாம் பணிந்து கொள்கிறோமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்பா, நான் உனக்கு துணையாக இருக்கேன், சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஒரு வேலை ஸ்தலத்திலேயோ சமுதாயத்திலேயோ ஒரு குற்றத்தை செய்துட்டோம்னா, தெரிந்தோ தெரியாமலோ ஒரு குற்றத்தை செய்துட்டோம்னா, அந்த அதிகாரி சொல்லுவார், நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுறேன்னு. பிரைஸ் தி லார்ட். நான் இருக்கிறேன். அப்படி சொல்லும்போது, அப்படி அவர் சொல்லும்போது நமக்கு பயம் வருமா? வராது. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் தவறு செய்யும் போது உதவி செய்யறான்னாக்க, நான் இருக்கிறேன்னா அந்த பயம் இருக்காது. மனுஷனை விட, உலகத்தில் இருக்கிறவர்களை விட அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவன் உங்களோட கூட இருந்தாக்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோபு சொல்றார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அவர் சொல்ல வேண்டிய சூழ்நிலை சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பயங்கள் நம்மை குறுக்கிட்டது, எத்தனை பிரச்சனைக்குள் நாம் நடந்து போயிருக்கிறோம். அவர்களுடைய மனசாட்சிக்குத்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நடந்து போகும்போது நமக்கு ஆண்டவர் எவ்வளவு உதவி செய்திருக்கிறார். மனுஷர்களை கொண்டுதான் செய்கிறார். நமக்கு அங்கங்க மனுஷர்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார் உதவி செய்வதற்கு. ஒரு மனிதன் உதவி செய்யலாம், இன்னொருத்தங்க செய்யறான். பிரைஸ் தி லார்ட். அதனால அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஒரு வழியை ஒருத்தங்க மூடுறாங்கன்னு சொன்னாக்க 7 வழியை ஆண்டவர் திறக்கிறார். இது ஆண்டவர் செய்யறது. அதனால 3 மலையும் தப்பு இல்லை, யாரு மலையும் தப்பு இல்லை, ஆண்டவர் செய்யறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார்கள், நடந்து போகிறார்கள். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நான் நடந்து போறேன், அவர் முன்னாடி அவர் நடந்து போறார். ஹல்லேலூயா. நீங்க நடந்து போறீங்க, அவர் முன்னாடி போறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் முன்னாடி போறதால தான் நமக்கு வருகிற ஆபத்து, விபத்து, பிரச்சனை எல்லாத்திலும் காப்பாத்துறாரு. இந்த உலகத்துல பாருங்க எவ்வளவோ காரியம் நடக்குது. ஆனா ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறதால தானே ஜீவனோடு இருக்கிறோம். இந்த ஜீவனோடு இருப்பதனுடைய காரணம், அந்த ஜீவன் பரிபூரணப்படுவது மாத்திரமல்ல, நான் உன்னை கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது, ஆச்சரியமா இருக்க போகுது. எத்தனை பேர் வாழ்ந்தாங்கன்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாங்கன்றது முக்கியமே கிடையாதுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உன் கூட இருந்தார்னா அவர் பயங்கரமான காரியம் தாங்க செய்வார். ஹல்லேலூயா. பெரிய காரியம் செய்வாருங்க. மோசையோடு இருந்தவர் உன்னோடு கூட இருக்கிறாரு. தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய சமூகம் எப்பொழுதும் உங்களுக்கு முன்னாடி செல்லும். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பர்பஸ் வச்சிருக்கார் ஆண்டவர். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற பர்பஸ் வித்தியாசமானது. ஹல்லேலூயா. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னை அழைத்த அழைப்பும் என்னை தெரிந்து கொண்ட காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மனிதர்கள் சொல்றது நான் புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் எனக்குள்ள எப்படி கிரியை செய்கிறாரு, என்னை எந்த நோக்கத்திற்கு தெரிந்து கொண்டாரு. எல்லாம் வந்தான், ரட்சிக்கப்பட்டான், செத்தான், போனான், வந்தான், அதுதான் வேற. உங்களை ஒரு வித்தியாசமான விசித்திரமான விசேஷித்தவர்களாக கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறீங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகம் 26ஆம் அதிகாரம் 6 9 வரையிலும் படிக்கிறேன். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி, எங்களை சிறுமைப்படுத்தி, எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்திய போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, அதிசயம். இந்த தேசத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். அதை அப்படியே செய்தார். ஹல்லேலூயா. அப்ப அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்கு கொண்டு வராரு? எதுக்கு நம்மளை தெரிந்து கொண்டாரு? ஹல்லேலூயா. எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உங்களை வைக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். எப்போதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைய விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வசனங்களை உட்கொள்ளுங்கள், அதை சொல்லுங்கள், அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. ஒருத்தர் என்ன செய்யணுன்றத அவங்க அறிக்கை செய்யும் பொழுது அது அப்படியே நடக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் கூட இருக்கணும், நடக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொன்னா இந்த உலகத்துடைய அதிபதியாகிய பிசாசானவன் எப்படி பயப்படுறானோ அதுபோல உங்களோட கூட இருக்கும்போது ஜனங்க பயப்படுவாங்க. ஆகையால் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆகையால் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எழுந்து நின்று, ஆண்டவரே உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரே நீ எங்களோடு கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு கொடாக்கூடிய ஸ்தோத்திரம். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை. நீ உடன்படிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நிர்பந்தமான மனிதன் இந்த நிர்பந்தத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? குமாரின் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நாங்கள் விடுதலையாகும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உலக பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கோ அதை செய்யுங்க. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உனக்கு செலுத்துகிறோம். கோடாகோடி பெருகட்டும். இதிலும் பெரிதான காரியங்களை காணட்டும். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீங்கப்பா. உனக்கு கோடி ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.